ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார், நேர்கதியில் பயணம் செய்கிறார். இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா? இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இது கோச்சார ரீதியான பலன் தாங்க, பொது பலன் தான். இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா, இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார், எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், அங்கேருந்து மற்ற 12 ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம். யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணல. இப்போது ஒருத்தருக்கு தசை நடக்குது. இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது. அதுதாங்க கோச்சாரம் என்பது 30 விழுக்காடு 30% தான். பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும். அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா, அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுறோம். அதை நம்ம பார்க்குறதில்ல. அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது பொது பலன் 30 விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார். அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம், என்ன சாமி கும்பிடலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க அதாவது அறிவு ஜீவின்னு சொல்லணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மதி உச்சம், சந்திரன் உச்சமாக இருக்கிறதால இவங்க எது செஞ்சாலும் சரியாக இருக்கும், எது சொன்னாலும் சரியாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க எல்லா ஒரு விஷயத்துலேயும். ஏன்னா ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆளுமைத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் உடையவர்கள். ஆனால் கண்டிப்பாக இவங்க நளினமானவர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் எப்போவுமே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தன்னை கவர்ச்சியாக காட்டிக்கணும், இளமையாக காட்டிக்கணும் வயசானாலும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி உடையவர்கள். இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் என்ன பலனை தரப்போகிறார் பாருங்கள்.
வாக்கியப்படி 17/11/2025 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். திருக்கணிதப்படி 25/11/2022 ரெண்டுமே நவம்பர் மாதம், ஒரு வாரம் தான் வித்தியாசம். அது ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி இவர் நிவர்த்தி அடைகிறார், வக்ர நிவர்த்தி சனி பகவான். இது நாள் வரைக்கும் சனி 11ல் இருந்தார், பேருக்கு வந்தார். 3ஆம் மாதம் 2025 மார்ச்சில் வந்தார் ஒழிய ஒரு சில மாதங்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சனி வக்ரம் ஆயிட்டார். ஸோ கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்லாம் சனி வக்ரமாக இருந்தது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக தொல்லையை கொடுத்தார். வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், அதிகமான அதாவது வேலை சுமை இருந்தது. ஒர்க் லோடு அதிகமாக இருந்தது. அதாவது பக்கத்து சீட்டுக்காரன் லீவு போட்டு போய்ட்டுருப்பான், லாங் லீவு, நீங்களே அதை சேர்த்து பாருங்கள் அப்படின்வாங்க. வேறு வழி கிடையாது. ஒரு வேலை 2 வேலையை எடுத்து செய்ய வேண்டும். இப்படி ஒர்க் லோடு அதிகமாகி கடந்த காலங்கள் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அநியாயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சரி, நான் வேலைக்கு போனேன், கஷ்டப்பட்டேன். சொந்த தொழிலில் என்னங்க பண்ணேன்? சொந்த தொழிலும் அப்படி தான். என்னமோ நம்ம வழக்கமாக 8 மணிக்கு திறப்போம், ராத்திரி 7 மணிக்கெல்லாம் மூடிடுவோம். ஆனால் இந்த தடவை பார்த்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்தங்க. அது என்ன பண்ணணும்னு எனக்கே தெரிலங்க அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை பளு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம். அப்படி உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பகவான் மன உளைச்சலை கொடுத்தாரு, டென்ஷனை கொடுத்தாரு. வேலையில் அதாவது வேலை பலுவும் இருந்தது, ஒர்க்லோடும் இருந்தது, டென்ஷனும் இருந்தது. அப்போ டென்ஷன் இருந்தால் எல்லாமே இருந்தால் என்னங்க ஆகும்? மனுஷன் எப்படி இருப்பான் சொல்லுங்கள்? அப்போ எல்லாருக்கிட்டையும் சிடுசிடுன்னு மூஞ்ச காட்டுவேன். அது பெரும்பாலும் இவங்க யாருக்கிட்டேயும் நளினமாக பேசக்கூடியவர்கள். எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் இவங்களுக்கு டென்ஷனே வராது. அந்தளவுக்கு நளினமாக இருந்தாலும் இது சனி பகவான் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார். இவ்வளோ காலமாக கொஞ்சம் டென்ஷன்லாம் இருந்தது, பரபரப்பு இருந்தது, வேலையில் பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி நேர்கதியில் பயணம் செய்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாருன்னு சொன்னால், சனி இருக்கார், ஏற்கனவே இருந்தார், அங்கே தான் இருக்கார். ஆனால் வக்ரகதியில் இருந்து அது 10ல் இருப்பதாக ஐதீகம். இப்போ 11ல் இருக்காருன்னு சொன்னால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சனி அங்கே ஒரு 1.25 வருஷம் இருக்க போகிறார். அதாவது திருக்கணித படி வாக்கியப்படி அடுத்த வருஷம்தான் மார்ச் மாதம் வராரு அங்கே மீனத்துக்கு. நம்ம திருக்கணிதப்படி நம்ம சொல்கிறோம். திருக்கணிதப்படி இன்னும் 1.25 ஆண்டு காலம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பரோ சூப்பர். எதோ தொட்டாலும் சக்ஸஸுங்க. காரியம் இதனால் வரைக்கும் காரியம் நடைபெறாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சி அப்படியே ட்ராப் பண்ணிருப்பீங்க. அட போய அப்படின்னு வெறுப்பாயிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களை தேடி அது வரும். டைம் இஸ் த ஃபேக்டர். ஒரு மனுஷன் உருவாகிறது டைம் தான். அந்த டைமை உருவாக்குறது கிரகங்கள். அப்போது இந்த 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனையே தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ சனி பகவான் 11ல் இருந்தால் அவர் கர்மகாரகன், உத்தியோகக்காரகன், தொழில்காரகன். சூப்பர். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய, நினைத்த காரியம் கைகூடக்கூடிய, எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ முழுசாக கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இது அமையப்போகிறது. நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அப்படி ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தான் இருந்தாலும் கூட உங்களுக்கு இது 11ல் சனி இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். அதாவது இப்போ உங்களுக்கு இது பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரியில்லை, அவயோக தசை சரியில்லைங்க தசை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கோச்சார குரு உங்களை ஈடு கொடுத்து உங்களை சரி பண்ண வைப்பார். பெருசாக ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நிச்சயமாக நினைக்கிற காரியம் கைகூடும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 11ல் சனி இருக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ராப்டாக அப்படின்னா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணுமா, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணுமா, வீடு வாங்கணுமா, மனம் வாங்கணுமா, தோட்டத்துறவு வாங்கணுமா, எல்லா காரியங்களும் கைகூடும். பணம்
பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் அற்புதமாக இருக்கும். இப்போது சனி பகவான் 11ல் இருக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை கூட அவர் நடத்துவார். இதனால் வரைக்கும் தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள், இப்போ திருமணம், காது குத்து, இதுபோல் நிறைய விஷயம் குடும்பத்தில் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் வந்து இப்போ இது பண்ணி நீங்கள் அதை கொண்டு வருவீங்க, சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் இந்த ரிஷபத்துக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். சாதனை தொழில், இப்போ வந்து ஒருத்தர் தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் உங்களுக்கு ஒரு பீக்கான ஒரு டைம், நான் இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு காசு பணத்தை பார்க்கலைங்க, தொழில் பிச்சுக்கிட்டு போகுதுங்க, நல்லா சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, உத்தியோகம் பார்க்குறீங்க, உத்தியோகத்தில் எந்த ஒரு மனச்சுமை, உடல் சுமை, அந்த வேலைப்பளு எதுவும் இல்லாமல் மேலாமணிக்கு அழகாக வேலை பார்த்து சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய அதாவது டென்ஷன், நோ டென்ஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அது காலாகாலத்தில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். ஒன்றும் பயப்படாமல் சந்தோஷமாக இருப்பீங்க வேலையில் இருக்கிறவங்க. சரி, ஒரு சிலர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு எழுத்தாளராக இருப்பார், ஒரு டைரக்டராக இருப்பார், ஒரு டெக்னீஷியனாக இருப்பார், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சூப்பர். அதாவதுங்க, இது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துவார் இந்த ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான். இப்போ ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனை ஊரறிய அவருடைய திறமை புலப்படும். அப்போது மற்றவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நிற்பாங்க. அப்போது அவருக்கு வந்து நிறைய சம்பாத்தியம் இருக்கும், பேரு புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ரெகக்னேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் வேலை பார்க்குற இடத்துலையே ரெகக்னேஷன் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போது சனி இருக்கிற இடம் சூப்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம். பார்க்குற இடம்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக எல்லாமே நல்லா ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடலாமே. ஆனால் இப்போ சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். முதல்ல ராசியை பார்க்குறாரு, அதை சொல்லணும். நீங்கள் நல்ல ஒரு எல்லாமே வருமானம் நல்லா வருது, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குது, தொழில் பிச்சுக்கிட்டு போகுது, உத்தியோகத்தில் இப்போ எல்லாரும் அதிகாரிகள் முதற்கொண்டு நிர்வாகம் முதற்கொண்டு உங்களை கேட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க வேலை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு ஐயோ இது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் ராசியை பார்க்குறார். தேவையில்லாத நீங்களே ஒன்றுமே இல்லை, எதுவும் நடக்க போவதில்லை, எல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது. ஆனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே வந்து இது பண்ணிப்பீங்க. அதுதான் இது தேவையில்லாத சில நேரத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகணும். தேக ஆரோக்கியத்துலேயும் சிலருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ரொம்ப பம்பரமாகவும் வேலை பார்ப்பீங்க, பிஸி ஷெட்யூல் இருக்கும், தூங்க நேரம் இருக்காது, உள்ள நேரங்கள் இருக்காது. இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்? ஒரு நிலையில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வரும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ஒரு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிலாம் கூட வரும். ஆனால் தொழில் சூப்பர், உத்தியோகம் சூப்பர், பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இப்போது டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க, தேடிட்டு வரும். ஏங்க எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குங்க, நீங்கள் வேலை போட்டீங்க அப்படின்னு அவன் சண்டைக்கு வருவான். அப்போது உங்கள் டாக்குமெண்ட் எடுத்து போய் அதுக்கு நீங்கள் அலைஞ்சி அதை அது ஆக்சுவலாக தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் தான் போகும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அங்கே. இருந்தாலும் அங்கே ஒரு சீன் அங்கே அது மாதிரி நடக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவத்தின் உதவியோடு இருப்பீங்க சில பேர். அது இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்த்தா அவர் லத்தீப்பாச்சே 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவார், லேட் பண்ணுவார் இன்னும். அப்போது வழக்கமாக இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை கிடச்சிரும் சில பேருக்கு, எந்த ஒரு தங்கு தடையின்றி ஒரு வருஷத்துலேயே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா
சனி பார்க்கறதால கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தள்ளி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன கோர்ஸு சேர்க்கணுமோ அந்த கோர்ஸு கிடைக்காது. அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை வரும். இல்லை அப்படி மீறி அவங்களுக்கு கோர்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளோடு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் ஆகி வம்பு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை. மொத்தத்தில் பார்க்கும்போது ராசியை சனி பார்க்குறார், டென்ஷன். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடம்னா மனசு, ஆள் மனசு, உள் மனசு. அப்போது ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அந்த மன உளைச்சலோடு ஒரு நிம்மதி இல்லாத, எல்லாமே நல்லதாக நடக்க போகுது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபிட்சத்தை பார்க்க போகிறீங்க. ஏன் கோடிகளில் புரள போகுது சம்பாத்தியம். இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு அல்டிமேட்டாக அதெல்லாம் அப்படியே இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. சந்தோஷம்னே துளி கூட இருக்காது, தூக்கம் இருக்காது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க. குலதெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பீங்க, போக முடியாது. ஆனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களை காப்பாற்றும். சரி, அடுத்தது சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதாவது சில கவனக்குறைவால் நம்ம பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால், ஈபிக்கு பணம் கட்டலைன்னா ஃபீஸ் கடையில் எடுத்துருவாங்க இல்லையா? அப்போ ஃபைன் போட்டு கட்டணும். பணம் இருக்குது, ஆனால் மறந்து போயிட்டோம், கவனக்குறைவு. அதுபோல் உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது நீங்கள் தர வேண்டிய பணம் இன் டைமில் போய் கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா ஃபைன் இருக்காது, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்காது. ஒருத்தருக்கு தரணும், இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க, நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க. வழக்கமாக இந்த தேதியில் கொடுக்கணும், 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கொடுக்கணும். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அவன் வீட்டுக்கு சத்தம் போடாரு. இப்படி தேவையில்லாத பிரச்சனை நீங்களே கூட கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் இந்த 8ஆம் இடம், அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்தி, நீங்கள் ஒரு இடம் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களே தொலைச்சிடுவீங்க. இல்லை மற்றவர்களால் களவாடப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அசிங்கம், அவமானம். இது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என்ன கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டாந்து விட்டுருவார். அது உங்களுக்கே நிகழலாம், இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கு நிகழ்ந்து அவங்களுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். உங்கள் நேரம், உங்கள் பணம் எல்லாம் விரயமாகக்கூடிய ஒரு நிலை. அதனால் இந்த 9ஆம் இடம், அதாவது 8ஆம் இடம், அந்த 9 தான் அவர் பாக்கியாதிபதி தான். இருந்தாலும் 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருன்னா அசிங்கம், அவமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பார்க்குற இடம் பாழ் இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க சில பேர் ரிஷபத்தில், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கைட் கிடைக்காது. படிக்கிறேன்னு அப்படி காலத்தை தள்ளுவாங்களே ஒழி, சரியாக அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறது, உடனடியே அதுக்கு நல்ல ஒரு மாற்றம், ஒரு மதிப்பெண் கிடைக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் காலம் தாழ்த்தக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ரிஷபத்துக்கு 11ல் சனி பார்வை பலன் சிலது இது மாதிரி கெடுதல் பண்ணாலும் கூட 11ல் சனி இருக்காருன்னு சொன்னாலே ரிஷபத்துக்கு ஒரு கவசம் போட்ட மாதிரி, யார் குண்டு போட்டாலும் உங்களை ஒன்றும் தாக்காது. அதுபோல் இது 11ல் சனி பகவான் உங்களை பல வழியிலே அவர் காப்பாற்றுவார், ஃபினான்ஷியல் ரீதியாக. அதுதான் உண்மை. கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்து. என்னங்க உடனே கீழே கமெண்ட் போட்டுறாதீங்க, இது 30 விழுக்காடு தான். ஆனாலும் இது காசு, கையில் காசு இல்லை, பையில் காசு இல்லை, இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம போகிறோம் இல்லையா? அதுபோல் இந்த வில் பவரை கொடுத்துருவார் இந்த சனி பகவான். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பாக்கியாதிபதிங்க. அவரை பொறுத்த வரலையும் நிச்சயமாக, அதுவும் 11ல் இருக்காருன்னு சொன்னால், அதான் சொல்கிறேன்னே, ஒரு தொழிலில் சாதாரண ஒரு சிறு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அது பெரிய தொழிலாக மாறும். ஒரு 4 பேருக்கு வேலை கொடுப்பீங்க, இப்போ 40 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தொழில் விருத்தி ஆகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பீங்க, இப்போ உங்களுக்கு கிட்ட ஒரு 10 பேர் அசிஸ்டண்ட் வேலை பார்ப்பான்.
அந்த அளவுக்கு ஒரு டைரக்டராக மாறிடலாம், ஒரு டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கலாம். இப்படி நீங்கள் புதுசாக வந்து உங்களை தயார் பண்ணுவார். நீங்கள் வந்து புதுசாக பிறந்தோம்ன்ற மாதிரி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள். இவங்களை பொறுத்த வரலையும் நேரம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, உணவு தானம், வஸ்திர தானம், கல்விக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவுங்க. அணில் உதவுற மாதிரி கொஞ்சம் கொடுங்க, பெருசாக ஒன்றும் இல்லைனாலும். அது அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் பண்ணக்கூடாது, நல்லது செய்யலனாலும் அதுவே பெரிய தானம் எல்லாத்தை விட. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் சாமி கும்பிட்றது கோயில்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா கோயிலுக்கும் போகலாம், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம், அனுமன் சாலிசா சொல்லலாம், மெடிடேஷன் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய நிலை வரும். மொத்தத்தில் ரிஷபத்துக்கு பொற்காலம். இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவது இன்னும் இருக்கக்கூடிய 1.25 ஆண்டு காலமும் பொற்காலமாகத்தான் மாறப்போகிறது. உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சுபத்தன்மையில் முடியும். அதுதான் அங்கே பெரிய பியூட்டி. அருமையாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு தெருக்கோடியில் இருந்தவன் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை இந்த சனி பகவான் அது ஃபினான்ஷியல் ரீதியாக மட்டுமல்ல, பேர் சூப்பர் பேர், ஒரு ஃபெமிலியராக ஒரு யூடியூப்பில் வர்றது, இல்லை ஒரு மீடியாவில் நீங்கள் பிரபலமாகிறது, இப்படிலாம் கூட நடக்குங்க. அது சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லையா? இப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் நாடகத்தில் நடிக்கிறது, சினிமா நடிகர்கள், டெலிவிஷன், இது போல் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சாதாரண XRYயாக இருக்கிறவங்க இன்றைக்கி பெரிய கீ போஸ்ட்டில் மெயினான ஒரு நிலையில் இருப்பாங்க. அதுதாங்க இந்த ரிஷபராசிக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 1.25 வருஷமும் சூப்பராக இருக்கும். நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.